தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் அருகே ஆர்.கே.பேட்டை அரசு பள்ளி சுவர் மாணவர் இடிந்து விழுந்த சம்பவம். அஜாக்கிரதையிலாய இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதால் எஃப்ஐஆர் பதியப்பட்டு விசாரணை நடைபெறுவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். வைக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுமான பொருட்கள் 2 நாளுக்கு முன்பாகத்தான் அங்கே வேலை செய்கிறவங்க அதை முழுமையாக அதை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கு முன்னாடி அது ஏதோ பாதுகாப்பு இடம் மாதிரியே என்று நினச்சி கொண்டு அந்த பிள்ளைங்க போய் அங்கே உட்காந்து படிக்கும்பொழுது எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்திருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளி சார்ந்திருக்கின்ற அஜாக்கிரதையாக யார் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க குற்றம் செய்ததாகத்தான் அதை நான் சொல்கிறேன். நான் பட் என்னையோ இப்போ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கோம். அதுக்கான ப்ராப்பர் என்கொயரி வந்திருக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 3 லட்ச ரூபாய் நிதியுதவி என்ன தான் பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வரப்போவதில்லை. ஸோ அவங்க என்னென்ன கோரிக்கைலாம் வைக்கின்றார்களோ அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு சென்று அதை சரி செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை. அதே நேரத்தில் அந்த பையனுக்கு இன்னொரு சகோதரர் இருக்கதாக கூட சொல்லியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். அந்த சகோதரருக்கு என்ன தேவையோ கல்வி சார்ந்து நம்ம என்னென்ன. திருவள்ளூரில் பள்ளி சுவர் இடிந்து மாணவர் மரணமடைந்த விவகாரத்தில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் மீது வழக்கு. வட்டார கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிந்து காவல்துறையினர் நடவடிக்கை. திருத்தணி அருகே அரசு பள்ளியில் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து மாணவன் இறந்த சம்பவத்தில் 1 கோடி ரூபாய் நிவாரணம் கோரி உறவினர்கள் போராட்டம். உடலை வாங்க மறுப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 உயர்ந்து 1 சவரன் தங்கம் 99,200க்கு விற்பனை. கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 12,400க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 11,000 அதிகரித்து புதிய உச்சமாக 1 கிலோ 2,22,000க்கு விற்பனை. 1 கிராம் வெள்ளி 222 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வேங்கைவேல் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திருமாவளவன் மௌனம் காப்பது ஏன்? திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் அறிவித்த திருமாவளவனுக்கு நயினார் நாகேந்திரன் கேள்வி. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விஜய் கேள்வி எழுப்பாதது ஏன் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி. அரசியலில் கம்முன்னு இருக்கக்கூடாது எனவும் அட்வைஸ். கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருக்கணும். இது யார் சொல்றது? திரு விஜய் அவர்கள். அரசியல் அப்படி இருக்க முடியுமானே? கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருப்பேன், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருப்பேன். திரு விஜய் அவங்ககிட்ட கேளுங்க, ஐயா கம்முன்னு இருங்க, கும்முன்னு இருங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய்கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பஞ்சலிங்க அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. திருமூர்த்திமலை அடிவாரத்தில் உள்ள அமலலிங்கேஸ்வரர் கோயிலை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணியர் சுவாமி கோயிலில் வெள்ளி தேரோட்டம் கோலாகலம். அரோகரா முழக்கம் எழுப்பி ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 2வது நாளாக கடும் பனிமூட்டத்துடன் பெய்த சாரல் மழை. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தலைநகர் டெல்லியில் நிலவி வரும் கடும் மூடுபனி மற்றும் காற்று மாசால் மக்கள் அவதி. நாள்தோறும் ஏராளமானோர் சுவாச கோளாறு, நுரையீரல் பிரச்சினை காரணமாக சிகிச்சை பெற வருவதாக மருத்துவர்கள் தகவல்.
காற்று மாசை குறைக்க நீலகிரி மற்றும் விறகுகளை பயன்படுத்தும் தந்தூரி அடுப்புகளுக்கு தடை விதித்த டெல்லி அரசு. சைக்கிள்களுக்கு தடை விதித்தால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்பதைப் போல இருப்பதாக நெட்டிசன்கள் கிண்டல். வட மாநிலங்களை வாட்டி வதைக்கும் குளிர் மற்றும் பனியின் தாக்கத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலையே தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் சிரமம். வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டத்தால் விமான சேவை பாதிப்பு. சென்னையில் 4 புறப்பாடு விமானங்களும் 7 வருகை விமானங்களும் ரத்து. எத்தியோப்பியா மாணவர்களுக்கான உதவித்தொகையினை இரட்டிப்பாக்க இந்தியா முடிவு. எத்தியோப்பியா பிரதமர் அகமதுவுடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி உறுதி. அமைதி மற்றும் மனித இன நலனுக்கான செயல்பாட்டில் ஈடுபடும் ஜனநாயக சக்திகளாக இந்தியாவும் எத்தியோப்பியாவும் உள்ளன. எத்தியோப்பியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு எத்தியோப்பியா நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவித்தார் அந்நாட்டு பிரதமர் அபி அகமது. இந்த விருதை பெறும் முதல் உலக தலைவர் என்ற பெருமையை பெற்றார் பிரதமர் மோடி. எத்தியோப்பியாவின் உயரிய விருதை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். விருதுக்கான அங்கீகாரம் இருதரப்பு நல்லுறவு இந்தியர்களையே சேரும் என பிரதமர் மோடி உருக்கம். பாலஸ்தீனத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட 4 படங்கள் உட்பட 19 திரைப்படங்களை கேரள இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலில் வெளியிட தடை விதித்த மத்திய அரசு. தடையை ஏற்க முடியாது என்றும் அனைத்து படங்களும் திரையிடப்படும் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பதிவு. அரசு மருத்துவமனையில் ரத்தம் செலுத்திய 6 குழந்தைகளுக்கு HIV பாதிப்பு. மத்திய பிரதேசத்தில் அதிர்ச்சி. (2026, 2027) ஆண்டுக்குள் அனைத்து ரயில் பாதைகளும் மின்மயமாக்கப்படும். தெற்கு ரயில்வே தகவல். புகழ்பெற்ற திருச்சூர் திருப்பரையார் ஸ்ரீராமர் கோயிலில் ஏகாதசியை முன்னிட்டு கோலாகலமாக நடைபெற்ற பூரம் திருவிழா. அலங்கரிக்கப்பட்ட 21 யானைகளை கண்டு ரசித்த பொதுமக்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மார்ச் மாத டிக்கெட்டுகள் நாளை ஆன்லைனில் வெளியீடு. ₹300 சிறப்பு நுழைவு டிக்கெட்டுகள் வரும் 24ஆம் தேதி வெளியாகும் எனவும் தேவஸ்தானம் அறிவிப்பு. சபரிமலையில் இதுவரை 27 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம். மண்டல பூஜைக்காக ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் வருகை இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. அமெரிக்காவிடமிருந்து திருடிய எண்ணெய், நிலம் மற்றும் பிற சொத்துக்களை வெனிசுலா ஒப்படைக்க வேண்டும். எண்ணெய் வர்த்தகம் மூலம் நிதி திரட்டி போதைப் பொருள், மனித கடத்தல் போன்ற செயல்களில் வெனிசுலா ஈடுபடுவதாகவும் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. இந்திய இளம் உள்ளூர் ஆல்ரவுண்டரான பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மாவை தலா 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய CSK. IPL வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் போன அன்கேப்டு வீரர் என்ற சாதனையை படைத்தனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 4வது T20 கிரிக்கெட் போட்டி
லக்னோவில் இன்று இரவு 7 மணிக்கு போட்டி தொடங்க உள்ள நிலையில் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி தீவிரம். ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 315 ரன்கள் வித்தியாசத்தில் மலேசியாவை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. தொடரில் தோல்வியை சந்திக்காமல் அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தல்.